வணக்கம் மக்களே. சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ஹெல்த்தியாக கொண்டு போகிறக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், கூச்சப்படுவோம். அதை டீப் அண்ட் ஜென்யூனாகவும் இருக்கிறதுக்கு அவளால் முடியாது. ஸோ 5 கன்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஒரு ஹெல்த்தியான கன்வர்சேஷன் நம்மளால் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஃபேஸிங் சேலஞ்சஸ். ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ஒரு டீப் கனெக்ஷன் உருவாகும். சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் டாக்டர் ஆஞ்சிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்ட்டை நம்ம கேட்கும் போது அவங்களோட பேஷன் அண்ட் பர்சிவரன்ஸ் டுவோர்ட்ஸ் த லாங் டேர்ம் கோலை நோக்கி போகும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி கேட்கும்போது நம்மளுக்கும் நம்மளோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஒரு நல்ல கன்வர்சேஷன் பில்ட் பண்ணும். ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பில் சேலஞ்சஸ் கேட்கும்போது அவங்க அதை ஓவர் இதோட ஸ்ட்ராங் என்தூசியாசமோடு சொல்லும்போது அதுவும் நம்மளுக்கு ஒரு கன்வர்சேஷன் நல்லா பில்ட் ஆகும். அதன் அடுத்த பாயிண்ட் ஷோயிங் வல்னரபிலிட்டி. நீங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட எந்த சுச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டீங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது பர்சனலாகவும் அவங்கக்கிட்ட எமோஷ்னலாகவும் நம்ம கனெக்ட் ஆகும். டாக்டர் பெர்னி ப்ரவுன் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்னரபிலிட்டி பில்ட்ஸ் டீப் கன்வர்சேஷன். அவங்க கூட டீப்பாக கன்வர்சேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க என்னென்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாங்க, ஃபியர், கிரிஃப், துக்கம், வாழ்க்கையில் அவங்க துக்கத்தெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறது மூலயமா லவ், ஜாய், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் கூட அவங்க ஷேர் பண்ணிக்க முடியுது. நம்மளுக்கு ஒரு அவங்க கூட ஒரு பர்சனலாக நம்ம கனெக்ட் ஆக முடியும். அவங்க டாக்டர் பெர்னி அவங்க ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்கக்கிட்ட சாஃப்ட் அண்ட் கைண்டு வே ஆஃப் நம்ம பேசும்போது அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன்ஷிப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். இதனால் நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளும் வாழ்க்கையில் ஃபியர் அண்ட் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். ஃபியரை ஃபேஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம வாழ்க்கையில் அவங்க என்னென்ன கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்க முடியும். அடுத்தது ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். வாழ்க்கையில் எப்போவுமே மக்கள்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ரௌடான மூமெண்ட் எதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஓவர் என்தூசியாசம் ஆகி நல்லா கன்வர்சேஷன் நம்மளுக்கு பில்ட் ஆக முடியும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, என்னென்ன என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணுறது மூலிமா அவங்க கூட நல்லா பில்ட் பண்ணிக்க முடியும் கன்வர்சேஷனை. டாக்டர் சோனியா அவங்க ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கன்வர்சேஷனை பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எமோஷனோட பில்ட் ஆகி இது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட்டு வரும். நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் என்னென்ன வாழ்க்கையிலன்ட்டு. அடுத்து நான் பர்சனல் வேல்யூ அண்ட் பிலீஃப். ஆல் த கொஸ்டின்ஸ் அபவுட் நம்ம பர்சனல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃபை பற்றி பேசும்போது ஒரு டீப் அண்ட் ஸ்ட்ராங் கன்வர்சேஷன் கனெக்ஷன் அவங்க கூட நம்மளுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா அதை நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் அதை ட்ரீட் பண்ணணும். டாக்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஹார்வர்ட் கார்ட்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்க கூட பர்சனல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃபை பேசும்போது நம்ம அவங்க கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸலன்ஸ், என்கேஜ்மெண்ட் அண்ட் நேர்மை, அதோட சிறந்த தன்மை பேசுகிற அந்த பிலீஃபை பற்றி சிறந்ததாக பேசும்போது நம்மளுக்கு அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். உங்கள் வாழ்க்கையில் யார் ஒரு பிக்கெஸ்ட் இம்பேக்ட் அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீப்பனிங் ஸ்ட்ராங் பாண்ட் அவங்க கூட நம்மளுக்கு கிரியேட் ஆகும். டாக்டர் சோனியா அவங்களோட புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க கூட அவங்களோட ரோல் மாடல் என்ன, இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ என்கரேஜ் அஸ் டு பெனிஃபிட் ஒரு குட் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரும். நம்மளும் ரோல் மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷனோட இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ரோல் மாடல் யார், இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 5 பாயிண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஈஸியாக நல்ல கன்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.